சரணம் சரணம் குருவின் திருவடி சரணம் 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 குருவின் திருவடி சரணம். காட்டுக்கு ஞானியாக போகிறதோ இல்லை வீட்டுக்குள்ளவே ஞானியாக இருக்கிறதோ ரெண்டும் ஒன்று தான். காட்டுக்கு போனாலும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் மனசு தெய்வத்து மேலே நிற்கணும். நீ உனக்கு குழந்தை குட்டி இல்லைன்னா பற்று இல்லாமல் இருக்க முடியும். பற்று இல்லை எனக்குன்னு இப்போ சொல்லவே முடியாது, அது கற்பனை. ஏன்னா எப்போ உன்னுடைய பொருள் ஒன்று வெளியே வந்துடுச்சோ உனக்கு அது மேலே ஞாபகம் இருந்தே தீரும். அது நீ காட்டுக்கு போனாலும் சரி, அது வீட்டில் இருந்தாலும் சரி, அது மேலே பற்று இருக்கும். பற்று இல்லாத வாழ்க்கை நீ உன்னால் வாழ முடியாது. இனிமேல் நீ ஒரு கணவனை தேடிட்ட, 2 குழந்தைங்கள தேடிட்ட. இது இந்த முன்னாடி இருந்த மாதிரியே இருந்திருந்தீன்னா நீ எங்கே போனாலும் நீயாக நிற்கலாம். நீ ஒரு குடும்பத்தை உருவாக்கிட்ட பிறகு நீ விட்டுட்டு போனீன்னா கூட இமயமலையில் இருந்தீங்கனாலும் உன் உடல் தான் இமயமலையில் இருக்கும், உன் மனசு வீட்டில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது பற்ற சன்னியாசி வாழ்க்கை வாழ முடியாது, அது ஒரு கற்பனையாக தான் போகும். அதனால் இருக்கிற இடத்துல இருந்தே இறைவனை தேட பழகுங்க, அது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். மற்றவங்க நீங்கள் பெற்ற குழந்தைய யார் காப்பாற்றுவாங்க? நீங்கள் சன்னியாசியாக போகிறீங்க, அந்த குழந்தைய நீங்கள் பெற்றதை அவன் பெற்றதை காப்பாற்ற முடியாமல் காலத்தில் அடுத்தவங்க குழந்தைய காப்பாற்ற முடியுமா? அப்போ உங்கள் குழந்தைய யார் காப்பாற்ற முடியும்? நீங்கள் தானே காப்பாற்றி ஆகணும். இல்லறத்தில் இருந்துக்குன்னே என்ன செயல்களை குடும்பத்துக்கு செய்யணுமோ செய்துட்டு மனசை இறைவன்கிட்ட கொடுங்க, அதுதான் முக்தி மோட்சத்துக்கு வழிவகுக்கும். நான் ஓடி போய் கடவுளை தேடுறேன்னா எங்கே போனாலும் கடவுள் இல்லை, கடவுள் உன் கூட தான் இருக்கிறார். உனக்கு தெரியாமல் நீ எங்கெங்கேயோ போனாலும் கிடைக்காது. அதனால் உனக்குள்ளவே இருக்கிற கடவுளை உனக்குள்ளவே தேடு, அதுக்கு பலன் கிடைக்கும். மண்ணுயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலன்றது. உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களையும் இறைவனுடைய இயக்குங்குது. அதை கொன்று தின்னு வாய் ருசிக்காக பண்ணு உடலை வளர்த்து என்ன பயன்படுற? எல்லா உயிரும் என்னுடைய உயிர் மாதிரியே நினச்சி என்றைக்கு அந்த மனப்பக்குவம் வருதோ அன்றைக்கி தான் நீ இறைவனை நாட முடியுன்றார். அப்போது அந்த மாதிரி செயலில் நம்ம போனோமே தவிர இது ஏன் வச்சுக்குது அது ஏன் வச்சு நீ ஏன் பிறந்தேன்னு முதல்ல உன்னை யோசி. இத்தனை ஜீவராசிகள் இருக்குது, எதுக்குன்ற கேள்வியே வேணாம். நீ எதுக்கு பிறந்தேன்னு உனக்கே தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கினேன்னா அது ஏன் பிறந்ததுன்னு தெரிஞ்சிடும். அதனால் உங்களை தேடுங்க, உண்மையை நாடுங்க. மனநிலை பாதிக்கப்பட்ட பிறகு அவன் ஒரு இடத்துல உட்காந்து மூச்சை கவனிப்பானா? கவனிக்க முடியாது. ஏன்னா மனநிலையோடு இருக்கிறவனே இதை செய்ய மாட்டேன்றான். நல்ல மனநிலையோடு இருக்கிறவனே இதை செய்யணும். ஏங்க ஒண்டியாக உட்காந்துங்கணுங்க, வெறுப்பாக இருக்குதுங்க, எவ்வளோ நேரங்க உட்காந்து கோயிலுக்கு போனால் நான் சாமி கும்பிட்டா மன நிறையோடு போயிடுறேன் அப்படின்றான். அப்போது ஒண்டியாக உட்காந்து தன்னையே யார், தான் மூச்சு யார், உயிர்னா என்ன, அப்படி மனம் என்ன அப்படின்னு நீ உன்னை சிந்திக்க நல்லா இருக்கிறவனே சிந்திக்க முடியல. மனநிலை மாறுபட்டவன் எப்படி சிந்திப்பான்? அவன் ஒரு இடத்துலையே உட்கார மாட்டான். ஏன் உட்காந்துங்கன்னா அவனுக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவன் சிந்திக்கவே முடியாது. அதுக்கு கூடுமான அளவுக்கு மனநல மருத்துவம் பார்த்து வைத்தியத்தை பார்த்துட்டு அவன் கொஞ்சம் ஸ்டெடி ஆகிட்டான்னா ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிற நிலைக்கு வந்தானால் அப்போ கொடுக்கலாம். எடுத்த உடனே ஒவ்வொரு மனநிலவாதிக்கும் இதை கொடுக்க முடியாது. அந்த மனநிலவாதிக்கு முதல்ல இந்த யோகாசன பயிற்சி கொடுக்கணும். யோகாசன பயிற்சி கொடுக்கும்போதே மனம் திடப்படும் போது அப்போ யோகத்துக்குள்ளே அவன் வரத்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதை விட்டுப்பட்டு எடுத்த உடனே யோகத்துக்குள்ளே வரணுன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவனால செய்ய முடியாது. ஏன்னா மனநிலை பாதிக்கப்பட்டது அப்படின்னு நான் ஏற்கனவே கூட சொல்லிக்கிறேன். மனம்ன்றது மூளையில் இருக்குது, இங்கே இதயத்தில் இல்லை, இங்கே இதயம்தான் இருக்குது. அப்போ அந்த மூளை பாதிக்கப்படும் போது தான் அவனுக்கு மனநிலை மாறுபடுது. அந்த மனநிலை சீராகணுன்னா முதல்ல யோகாசன பயிற்சி சீராக செய்துன்னு வந்தான்னா ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வரும். அந்த கட்டுக்குள்ளே வந்த பிறகு யோகத்துக்குள்ளே போனான்னா அவனுடைய மைண்டு நல்லா கிளியர் ஆகிடும். ஆனால் அதை போகிறதுக்கு அவனுக்கு வழி வேணுமே முதல்ல. அதனால் அதை செய்யுங்க, அதுக்கப்புறம் இதை தேடுவோங்க. குருவே சரணம். கர்மத்தை தீர்க்க வரும் ஆத்மா துன்ப வாழ்க்கை வாழ்கின்றன. அப்போது சுவாசவாசியாக வாழும் மனிதர்களில் என்றால் அது புண்ணிய ஆத்மா. அப்படி அது புண்ணிய ஆத்மா என்றால் அது ஏன் முக்தி அடையாமல் மீண்டும் பிறப்பு எடுக்கின்றது என்று கேட்டுருக்காங்க. முக்தி மோட்சம் இது 2 விதமாக இருக்குது. முக்தின்னா என்ன, மோட்சம் என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும். முக்தின்னா உடலுக்குள்ள 3 தீகள் இருக்குது. ஜீவத்தீ, ஆத்மத்தீ, பரந்தி அப்படின்னு 3 தீகள் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு 5 தீக்கள் பிறந்த உடனே உருவாகுது. முதல் தீ பசி தீ.
அப்புறம் கோபத்தி, அப்புறம் காமத்தி, அப்புறம் யோகத்தி, அப்புறம் ஞானத்தி. இது மாதிரி ஒரு மனுஷனுக்குள்ளே 5 விதமான தீக்கள் இருக்குது. அதனால தான் அவனுடைய இயக்கம் நடக்குது. அப்போ இந்த 5 வித தீயும் தாண்டி ஜீவத்தி, ஆத்மத்தி, பரத்தி, இந்த 3 தீ இருக்குது. இந்த 3 தீயை யார் ஒன்றாக்கணும்னா அவனுக்கு பேர் முக்தி கிடைக்கும். அந்த 3 தீ ஒன்றாகாத வரைக்கும் முக்தி கிடைக்காது. நான் கிளாஸில் கூட சொல்லுவேன் எல்லாரையுமே, நீங்கள் முதல்ல கடவுளை தேடாதீங்க, உங்களை தேடுங்க. நீங்கள் யாருன்னு தேடுங்க. 3 தீயை அடைய முடியலனாலும் 2 தீயை அடையுங்க. ஜீவத்தீயும் ஆத்மத்தீயும் அடையுங்க. அதை முக்திக்கு வழிவகுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி இந்த 3 தீ சேர்ந்தால் தான் முக்தி. இந்த உலக வாழ்க்கையில் சுகவாசியாக வாழறவன் முக்தி அடைவான், துன்பப்படுறவன் நரகத்துக்கு போவான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒருத்தன் சுகவாசியாக வாழறான், எப்படி அவனுக்கு மட்டும் அந்த சுகவாசம் கிடைச்சிது, ஏன் நமக்கு கிடைக்கலன்னு சிந்திக்கணும். சிந்தித்தால் அதுக்கு விடை கிடைக்கும். அவன் போன பிறவியில் செய்த நன்மைகளினுடைய பலனாக இந்த பிறவியில் சுகவாசியாக இருக்கிறான். நீ போன பிறவியில் செய்த அட்டுழியத்தின் காரணமாக இந்த வாட்டி துன்பப்பட்டுக்கின்னு இருக்கிற. அப்போது இந்த சுகவாசி துன்பப்படுறவனை பார்க்கணும். அவன் ஏன் துன்பப்படுறான்? நம்ம சுகவாசியாக இருக்கிறோம். அப்போ நம்ம போன பிறவியில் ஏதோ நன்மைகள் செய்துக்கிறோம், அதனால் இந்த வாட்டி சுகவாசியாகிறோம். அவன் தீமைகள் செய்துக்கிறான், அதனால் துன்பப்படுறான். அப்போ நம்ம இன்னும் நன்மையை செய்யணும்னு அந்த சுகவாசி நினைக்கணும். இந்த துன்பப்படுறவன் என்ன நினைக்கணும்? நம்ம என்ன தவறுகள் செய்தோமோ இப்படி துன்பப்படுறோம், இந்த பிறவிலையாவது அந்த தவறுகளை நீக்கிக்கணும். நம்மளால் முடிஞ்ச உதவிகள், நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை செய்து இறைவன் மேலேயே நம்ம மனம் நாடனா இந்த துன்பங்கள்லேருந்து. ஆக்கினை துரியாதீதம் போன்றவைகளை நாம் செய்வது சரியா? தப்புமா அது. ஏன்னா அது சரியான முறையில் ஒரு குரு சொல்கிற விஷயம் இல்லை. முதல்ல ஒரு குரு செய்ய வேண்டியது மூச்சு பயிற்சி கற்றுக் கொடுக்கணும். இந்த மூச்சு பயிற்சி ஆகப்பட்டது பின் முதுகு தண்டு வழியாக அது பாஞ்சி தான் ஆக்ஞைக்கு போகணும். நேரடியாக அது முன்பக்கமாக போச்சுன்னா தலைவலி வரும், காது வலி வரும், கண்ணு வலி வரும். இது அறியாதவங்க துரியாதீதம் அப்படின்னு குண்டலினி இந்த 3 விஷயத்தை பிடிச்சி வச்சுன்னு இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பேசினுக்குது. இது தவறான உபதேசங்கள். அது மாதிரிலாம் உபதேசம் கொடுக்கக்கூடாது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அது எழுந்து ஓடுன்னு சொன்னோம்னா ஓட முடியாது. அப்போ முதல்ல தழுவணும், அது தவழ்ந்த பிறகு எழுந்து உட்காரணும், உட்கார்ந்த பிறகு எழுந்து நடக்கணும், நடந்த பிறகு ஓடணும். அது மாதிரி இந்த துரியாதீதம்ன்ற 2 விஷயங்கள் பெரிய விஷயம், உயர்ந்த விஷயம், ஞானம். அது எல்லாராலையும் இளமையிலேயே போய் கற்றுக் கொடுத்தோம்னா செய்ய முடியாது. அது இப்போ 1ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எங்கிட்ட எடுத்து போய் எம்ஏ புக்கை கொடுத்து இதை படித்து தான் அவனை படிக்க முடியுமா? தவறாக படிப்பான், புக்கை கிழிப்பான். அது மாதிரி உடல்நிலைகள் கெடும். அதனால் அப்படிலாம் சரியான குருக்கிட்ட போய் முறையான உபதேசங்களை வாங்கி அதை சீராக செய்யும் போது உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், உங்கள் மனசும் நல்லாயிருக்கும், கடவுளையும் பார்ப்பீங்க. பிறரை பார்த்து அப்படியே செய்து பழகுவார்கள். அவர்களுக்காக சில யோக நிலைகளை பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். யோக நிலைன்றது ஏதோ ஃபோன்லேயோ லெட்டர்லேயோ சொல்ல முடியாதும்மா. ஏன்னா இது வாயால் சொல்லி செயலால் செய்கிற விஷயம் இல்லை. உடலால் ஒரு குரு செய்து காட்டி அப்படி செய்கிறது. ஏன்னா யோக பயிற்சி, யோகாசனங்கள் இதையெல்லாம் சொல்லி கொடுக்கலாம், புக்கில் எழுதி கொடுக்கலாம், வாயால் ஃபோன்லேயும் சொல்லலாம். ஆனால் யோகம்ன்றது உயிர் பயிற்சி. அது உயிர் பயிற்சியை ஒரு குரு செய்து காட்டினால்தான் இப்படி செய்யணும்னு. இப்படி செய்து காட்டும் போதே பல பிரச்சனைகள் வந்தது. மூச்சை நீட்டாக வலிச்சிடுறாங்க, கண்ணு வலி வருது, காது வலி வருது, தலைவலி வருது. ஒரு குரு இருந்து சொல்லி கொடுக்கும்போதே இப்படி வருது. இது குரு இல்லாமல் பேப்பர்லேயோ சொல்ல முடியாத விஷயம். இது நேரடியாக செய்து காட்டி இப்படி தான் செய்யணுன்றது. இப்போ யோகாசனம் யோகமெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஒரு நல்ல பழக்கத்தை பின்தொடர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய புக்ஸுங்க இருக்குது. அதில் பார்த்து நல்ல யோகாசனங்கள் சொன்னதா இப்போ ஆண்டியப்பன் அவங்கெல்லாம் இருக்காங்க, நல்ல யோகாசனம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி யோகாசனங்களை நீங்கள் புக்கு வழியாகவே பார்த்து செய்யலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் யோகம் அப்படி செய்ய முடியாது. யோகம்ன்றது குரு இல்லாமல் செய்யவே கூடாதது, ஆபத்தானது. அது அதனால் அந்த மாதிரிலாம் விரும்பாதீங்க. உலகத்துல எல்லாரும் அவங்கவுங்க சம்பாதிச்சு அவங்கவுங்க வாழ்ந்துக்கிறது சாதாரண வாழ்க்கையா இருக்கு. யோகத்துல குருவானவர் தன் சீடன் தன்னோட நிலையில உயர்ந்துதான் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனா மேலும் மேலும் அவன் தன்னை உயர்த்திக்க சொல்ற நிலையில பிறரையும் சேர்த்து உயர்த்தி தான் நீ வாழணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது யாருமே சொல்லாத ஒரு புது வழியா இருக்கு. ஆமா ஆமா. ஏன்னா இந்த ஞானம், இறைவனுடைய வழிபாடு, இது அத்தனையும்
ஏதோ காட்டுக்கு போய் தான் அடைய முடியும் அப்படின்ற நினைவோட ஜனங்கள் அப்படி பயணம் பண்ணாங்க. அது இன்றைக்கும் அந்த பயம். இப்போ நம்மக்கிட்ட வராங்க. நேற்று கூட ஒருத்தர் தஞ்சாவூர்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு எனக்கு, ஐயா ஒரு உபதேசம் தான் வாங்கினேன், வீட்டுக்கு வந்தோடனே என் மனைவி சண்டை போடுறா, அதனால் என்ன பண்ண நான் சொன்னேன் விட்டுடுப்பான்னு. ஏன்னா குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வந்து நீ இறைவனை அடைய முடியாது. குழப்பம் இல்லாமல் அதனால தான் சொல்லுவேன், கணவன் மனைவி 2 பேரும் உபதேசம் வாங்குவாங்க, பிரச்சனையாக இருக்காது, பயமே இருக்காது. இந்த உபதேசம் வாங்குறதால காட்டுக்கு போயிடுவார் அவர். காட்டுக்கு போகணுன்னு அவர் நினச்சா அந்த உபதேசமே தேவையில்ல, யாரும் தடுக்கவே முடியாது. அதனால் இது அறியாமை. இந்த அறியாமையை ஆதியிலேயே உருவாக்கிட்டாங்க. அந்த அறியாமை இருக்கக்கூடாதுன்றது தான், தெளிவாக இருக்கணுன்றது தான் நான் சொல்லினுக்கிறேன். குடும்பத்தில் இருந்து எல்லாமே சாதிங்க, அதுதான் சாதனை. ஓடி போய் சாதிக்கிறது சாதனை இல்லை, அது பயம் அப்படின்னு சொல்லினுக்கிறேன். அதனால் எல்லாருமே என்ன நினைக்கிறேன், நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய செயல் என்ன அப்படின்னா, என்னை விட என்னுடைய சீடர்கள் உயர்ந்து நிற்கணும், என்னை விட என்னுடைய சீடர்கள் நிறைய தொண்டுகள் செய்யணும், என்னை விட என்னுடைய சீடர்கள் திறமசாலியாக இருக்கணும், என்னை விட என்னுடைய சீடர்கள் அன்பு மிக்கவங்களாக இருக்கணும் அப்படின்ற ஆசைப்படுறதால் தான் இந்த இதெல்லாம் செய்கிறோம்மா. ஒரு உயிரோட பசியை நீங்க உணர்ந்திருக்கீங்க. ஏன் பசியோட இருந்தாதான் ஒருத்தர் நல்ல அறிவும் திறனும் பெருகுங்கன்னு சொல்றாங்க. அரை வயிறு சாப்பிடுன்னுட்டு நீங்க ஏன்பா பசியாத்த சொல்றீங்க? ஏம்மா, இந்த உடல்ன்றது அன்னமய கோஷம்னு பேர். இதுக்கு சாப்பாடுன்னு ஒரு பொருள் இல்லைன்னா இந்த உடல் தங்காது, செத்துரும், அழிஞ்சிடும். இந்த உடல் அழியும் போது, இந்த உடலுக்கு அழியும் போது உடலில் இருக்கிற ஆன்மாவும் வெளியேறிடும். அப்போது இந்த உடல் நல்லா இருந்தால் தான் இந்த உடலுக்குள்ளே இறைவன் உட்காந்துப்பான். அதனால தான் சொன்னான், ஊன் உடல் ஒரு பெருங்கோயில், உள்ளம் ஒரு ஆலயம், கள்ள புனல் நீக்கி கருத்தோடு இருப்பவருக்கு தெல்ல தெளிவான பரிஞ்சோதி தோன்றும் வேணும். அப்போது இந்த உடலை நீ பாதுகாப்பாக வச்சுக்கணும். திருமூலர் சொல்கிறாரு, உடல் எடுத்தது வீண் என்று இருந்தேன், உத்தமன் கொடி கொண்டான் ஓம்பினேன் என்றார். இந்த உடல் எடுத்தது வீண், மண்ணு துண்ண போதே நினச்சின்னு இருந்தப்பா, இல்லை இதில் இறைவனே குடியிருக்கிறான், அதனால இப்போ ரொம்ப பாதுகாப்பாக நான் வச்சுங்கிறேன்றாரு. அப்போது இந்த பாதுகாப்பாக இந்த உடலை வைக்கணும்னா உன் நகை வச்சிருக்காது, உன் பணம் வச்சிருக்காது, உன் பொருள் வச்சிருக்காது, பசிக்கு சாப்பிட்றப்ப சாதம் அதுதான் வச்சிருக்கான். அதான் முதல் கடவுளே உலகத்துக்கு. பசிக்கு ஒரு பொருள் சாப்பிடலன்னு சொன்னால் ஒரு பொருளும் உலகத்தில் இருக்காது, மரம் செடி கொடி மொத்தமே. அப்போது இறைவன் வாழணும்னா இந்த உடல் வேணும், உடல் நல்லா இருக்கணும்னா ஆகாரம் வேணும், அந்த ஆகாரம் வேணும்னா பசி தீக்கணும். அந்த பசி தீக்கிறவன் தான் ஆன்மீகவாதி. அடுத்தவனை பசியில் விட்டுட்டு இவன் சாப்பிட்றவன் ஆன்மீகவாதி இல்லை. அதனால் அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது 10 பேருக்கு உதவி செய்யுங்க, ஒவ்வொருத்தரும் உதவி செய்யுங்க. அப்போது துன்பமே இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் எல்லாருக்குமே. அதை பயணம் பண்ணுங்க தான் இதை சொல்லி காட்டின்னுக்கிறோம்மா. நம்ம வந்து மாவீரன் சொல்றோம், சரி, அவர் வந்து ஒரு அவதாரம் சொல்றோம், சரி. அப்படி இருக்கும்போது வாலியை வந்து அவர் மறைஞ்சி தாக்குனார் இல்லைங்க, சரி. அது வந்து அவரோட இயலாமையை காமிக்குதா இல்ல பயத்தை காமிக்குதா? இப்படி தாக்குனதால அவர் வந்து மனுஷனுக்கும் அவருக்கும் என்னையா வித்தியாசம்? அவர் மனுஷனா தான்மா வந்தாரு, கடவுளா வரல. அந்த அவதாரத்தில், ராம அவதாரத்தில் வந்து மனுஷனா தான் ராமர் வந்தார், கடவுள் தான் அவர், மகாவிஷ்ணு தான் அவர். ஆனால் ராம அவதாரத்தில் சராசரி மனித அவதாரத்தில் வந்தார். அதனால தான் ஆட்சி நடத்தினார், அரசரானார், சாதாரண பொதுமக்கள் கூடவும் இருந்தார். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு காலத்தில் மனிதன் வந்து கடவுளோட உறவாடிக்கின்னு இருந்தான், அது ராமாயண காலம். அதுக்கு அடுத்த காலம் மாந்திரிகத்தில் உறவாடிக்கின்னு இருந்தான், இப்போ சிலையில் உறவாடின்னு இருக்கிறான் பக்தின்ற முறையில். இப்படி ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒவ்வொரு விதமாக இது நடக்குது. ஆனால் ராமபிரான் ஏன் அவனை மறைஞ்சிருந்து தாக்குனார் அப்படின்னாக்கா, வாலியினுடைய தம்பி விபீஷன் இல்லை, ஏமா சுக்ரீவன். சுக்ரீவனுக்கும் இவனுக்கும் வித்தியாசமே தெரியல, யாரையும் அடிக்க முடியாத நிலையில் ஏற்பட்டு போகுது. அப்போ சுக்ரீவன்கிட்ட சொல்கிற மாதிரி, சுக்ரீவனை வாலி வந்து அடிக்கிறான். அடிக்கும்போது அவனை வாலியை ஜெயிக்கிற அளவுக்கு சுக்ரீவனுக்கு சக்தி இல்லை. அதனால தான் ராமருடைய உதவியை நாடினான். அப்போது யார் அடிக்கிறானே அவனுக்கு தெரியக்கூடாது, அப்படி அடிக்கணும் அப்படின்றதுக்காக சுக்ரீவன்கிட்ட சொல்கிறான், நீ ஒரு மாலையை அணிஞ்சிடுற, அப்போ தான் உங்கள் 2 பேரில் வித்தியாசம் தெரியும், எனக்கு யார் வித்தியாசமே தெரியல, அதனால் ஒரு மாலை அணிஞ்சிருந்தீங்கன்னா நீ தான் சுக்ரீவன், நீ தான் வாலின்றது தெரியும் எனக்கு, அப்போ அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா வாலினுடைய தன்மை என்ன, ஏன் மறைஞ்சிருந்து அடித்தார் அப்படின்னா,
வாலிக்கிட்ட யார் மோதுறாங்களோ மோதுறவங்களுடைய பலம் வாலிக்கு போயிடும். அப்போது ராமன் கடவுளாக இருந்தாலும் அவன் வாலியை எதிர்க்கும் போது ராமருடைய பலம் அவனுக்கு போயிடும், ஜெயிக்க முடியாது. அதனால் மறைஞ்சிருந்து அடித்தார். மாவீரன் ராமன் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. பெரிய பெரிய மாவீரர்கள்லாம் இருந்தாங்க, யாரும் சலிச்சவங்க கிடையாது, எல்லாரும் வீரர்கள் தான். ராவனை விட வீரன் எல்லாரையுமே பயமுறுத்திடுறானே, ராமர் யாரையுமே பயமுறுத்தலையே. அதனால் ராவணனும் ஒரு பெரிய வீரன், எல்லாருமே வீரர்கள் தான். ஆனால் கடவுளினுடைய செயலில் நிற்கும்போது ஒரு வரமுறைக்குள்ளே போகணும். மனிதனுடைய செயலில் நிற்கும்போது வரமுறை தாண்டி போவான். அப்படி வரமுறையை தாண்டி போனவன் ராவணன், வரமுறையோடு நின்றவன் ராமன். இவ்வளோதாம்மா வித்தியாசம். சொல்லுங்க. இப்போ கொரோனா வைரஸால வந்து பெரிய பெரிய கோவில் எல்லாம் மூடிட்டாங்க. சரி, இந்த கோவில்ல மூடுறத வச்சு இந்த கடவுள் வந்து மனிதனுக்கு என்ன சொல்ல வராரு? கடவுள் மனுஷனுக்கு எப்பவுமே சொல்லல. கோவில்லேருந்து எப்பவுமே மனிதனுக்கு எதுவும் எந்த கடவுளும் சொன்னதே கிடையாது. இதுக்குள்ளே மனிதனுக்குள்ளே தான் கடவுள் இருந்து சொல்கிறான், கோவிலை மூடு, இப்போ கூட்டம் கூடனா எல்லாருனுடைய ஆவியும் ஒன்றா கலந்து கொரோனாசம் மாறி போயிடும், அதனால் கோவிலை மூடுங்க, தனித்து இருங்கன்னு மனிதனுக்குள்ளே இருந்தால் கடவுள் அறிவுரை சொல்லிங்கிறான். கோயிலில் எந்த கடவுளும் வந்து இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. மனிதனுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான், மனிதனுக்குள்ளே தான் ஒவ்வொரு செயலும் தோன்றுறது உலகத்தில். அதனால் இந்த செயலுக்கும் இந்த கொரோனாஸுக்கும் மனிதனுக்குள்ளே இருந்து தான் கூட்டமாக கூடாதுங்க, எல்லோருடைய மூச்சும் ஒன்றா கலக்கும் போது நோய் இல்லாதவனுக்கு கூட நோய் வந்துடும், அதனால் தனித்து இருங்க. அப்போ கோயிலுக்கு திறந்தாக்க கூட்டம் கூடனா நோய் வந்துடும், அதனால் மூடி வச்சாங்க அதெல்லாம். இப்போ வந்து நம்ம ஜாதகத்துல வந்து சொல்றாங்க ஐயா, ஒருத்தவங்களுக்கு வந்து இரண்டாவது திருமணம் தான் நிலைக்கும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து இரண்டாவது திருமணம் நிலைக்கும் போது முதல் திருமணத்துக்கு எப்படி மனசாட்சியோட ஒத்துக்குறாங்க? அப்படி இல்லை, முதல் திருமணம் நடந்து மனைவி இருந்தால் அவன் போய் ரெண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்கிறான். ஆனா ஜாதகத்துல அப்படி போட்டு, ஜாதகத்தில் இருக்கட்டும்மா, உன் வாழ்க்கையில நீ உங்ககிட்ட ஒரு மனைவி இருக்கிறல்ல, அவ கூட அன்போடு வாழ வேண்டியது தானே. அதை விட்டு போட்டு இது நலிக்கும் நலிக்காதுன்னு எப்படி முடிவு பண்ற? ஜாதகம் சொல்றது பொய் மெய், நீ நினைக்கிறதும் உன் மனைவி நினைக்கிறதும் பொய்யா? அது எப்படி பொய்யாகும்? ரெண்டு பேரும் இணைஞ்சதான் வாழ்க்கை, ரெண்டு பேரும் இணைஞ்சு வாழுறீங்க. அது ஏன் மூணாவது பொண்டாட்டிக்கு நாலாவது பொண்டாட்டிக்கு போய் ஜாதகம் பார்க்கணும்? அவன் அப்படி தான் சொல்லுவான். அப்போ தான் அவனுக்கு துட்டு கிடைக்கும். அவன் தொழில் அது, அவன் மேலே குறை சொல்ல முடியாது. மனிதன் செய்கிற தவறுகளால் பெரிய பெரிய ஆசிரமங்க பெரிய பெரிய ஜோசியருங்கெல்லாம் கெட்டு போயின்னுக்குறாங்க. இதுக்கு சராசரி மனிதன், இந்த பாமர மக்கள் பண்ணுற தவறுகள் இது. அவங்க மேலே மட்டும் குறை சொல்ல முடியாது, இவங்க மேலேயும் தவறு இருக்குது. அதனால் இவங்க சிந்திக்கணும், நம்ம மனைவி இருக்கிறான், நாம் இருக்கிறோம், நம்ம குடும்பம் இருக்குது, நம்ம ஏன் இன்னொரு மனைவி போய் தேடணும்னு யோசிக்கணும். அதே மாதிரி மனைவி போய் ரெண்டாவது புருஷனை தேடின சும்மா இருப்பானா? அதனால அது சும்மா இருக்க மாட்டான், அப்போ தெத்தி விட்டுடுவான். அப்போ உன்னை தெத்த வேண்டியது தானே விட்டு. அதனால தவறுகள் ரெண்டு பேருக்கிட்டும் இருக்குது. இது தேவையை தான் குடும்பத்துக்குள்ள திருத்திக்க வேண்டிய விஷயத்தை அடுத்தவனாண்ட போய் சொல்றதே பெரிய தவறு. சரிம்மா, கணவன் மனைவி இருக்காங்க, ஒருத்தர் திருட்டுத்தனமா கள்ள தொடர்பு வச்சுக்கிறாங்க. அது வந்து விதியால வருதா இல்ல விதியும் சதியும் சேர்ந்து செய்யற வேலை அது. விதின்றது ஒருத்தனை பார்க்க வைக்கிறது, தான் புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தனை பார்க்க வைக்கிறது. அது கூட இதுவும் சேர்ந்து மதியும் சேர்ந்து செயல் புரிஞ்சு வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் வீட்டில் நல்ல மனைவி இருப்பா, அழகான மனைவி இருப்பா, அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரச்ச முறைச்சின்னு கிடப்பான். இவளும் பெண் தானே அவளும் பெண் தானேன்னு யோசிக்க மாட்டான். இந்த பெண்ணை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிக்கிறது கிடையாது. அந்த 5 நிமிஷம் ஆசைக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்துடுறாங்க. நிறைய பேர் அது மாதிரி நடக்குது. அது தவறான செயல். இதை தான் பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்கிறார் ஒரு இடத்துல. அவருடைய தாய் சொல்கிறாங்க, அந்த அவருக்கு குழந்தை இல்லை, சாதாரண 4 குழந்தை வச்சுக்கினே பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்குற பொம்பளை, பக்கத்து வீட்டுக்காரச்சை பார்க்குற ஆம்பளை. இது எல்லாருக்கிட்டும் நிறைய தவறுகள் இது மாதிரி நடக்குது. திருத்திக்கணும். நம்ம குடும்பம், நம்ம குழந்தை, நம்ம கணவன், நம்ம மனைவி, நம்ம பிள்ளைங்க, நம்ம வாழணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னா ஒழுக்கம் வந்துடும். அதனால் அப்படி திருந்தி வாழுங்க. இது குழந்தை இல்லைன்றதுக்காக அந்தம்மா பேர் சிவகலை, மனைவி பேர் பட்டினத்தாரனுடைய மனைவி பேர். அந்தம்மா சொல்கிறாங்க, அவங்க அந்த பட்டினத்தாரனுடைய அம்மா சொல்கிறாங்க, அப்பா நம்ம வணிகர் குடும்பத்தில் இன்னொரு சின்ன வீடு வச்சுக்கிறது சகஜமான விஷயம், அதனால் நீ ஒரு வீடு சின்ன வீடு வச்சுக்கோ, அங்கே ஒரு குழந்தை பிறந்தா நமக்கு ஒரு வாரிசு வந்துடும், அது எங்கே பிறந்தா என்ன அப்படின்னு புள்ளக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது புள்ள சொல்கிறாரு, அம்மா நான் இன்னொரு சின்ன வீடு வச்சுக்கிறேன், என்னுடைய மனைவினுடைய மனம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
அதை விட சின்ன வீடு வச்சுக்கின்னு ஒரு குழந்தைய பெற்றுக்கிறத விட ஒரு குழந்தைய நான் தத்து எடுத்துக்கின்னு வளர்த்தா போதாதா அப்படின்னு தான் அந்த குழந்தைய தத்து எடுக்கிற போகிறாங்க. அந்த மாதிரி ஒழுக்கத்தில் வாழணும். அதனால தான் எல்லா மகானை விட எனக்கு முதல்ல பட்டினத்தாரை ஏன் பிடிக்குன்னா, அவ்வளோவே பெரிய பணக்காரன் ஆனவே கெட்ட பழக்கங்கள் அதிகமாக வந்துடும், தானாகவே வரும், அது அவன் தேடி போகவே வேணாம். ஆனால் அவ்வளோ பெரிய பணக்காரன் கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் வாழ்ந்தான். கெட்ட பழக்கத்துங்களில் தன்னுடைய தாயை ஈடுபடுத்தும் போது கூட அதை விட்டு எதிரி வெளியே வரான். அதுதான் ஒழுக்கம், அதான் மகான். அந்த மாதிரியான வாழ்க்கையை யார் வாழ்ந்தாலும் அமைதியான வாழ்வாங்க. ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவியை விட்டுட்டு ஒரு தவறு செய்யும்போது அந்த மனைவியினுடைய மனம் என்ன துன்பப்படும். அவன் ராத்திரி பகல் தூங்க முடியாமல் அந்த ஏக்கத்திலே அவன் மடிவா. அதே மாதிரி கணவனை விட்டுட்டு மனைவி ஒரு தவறு செய்யும்போது அந்த கணவனுடைய மனம் எவ்வளோ வேதனைப்படும். எவ்வளோ சம்பாரித்து கொடுத்தா அவனுக்கு என்ன நிம்மதி இருக்குது. இது 2 பேரும் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா அந்த குடும்பமும் சிறப்பாக இருக்கும், அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களும் சிறப்பாக வளரும். இவங்க 2 பேர் தவறுகள் செய்யும்போது அந்த குழந்தைங்களை கண்டிக்கவே முடியாமல் ஆகிடும். அதனால் நம்ம முதல்ல ஒழுக்கமாக இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களை ஒழுக்கமாக வளர்க்கணும். இதுதான் வாழ்க்கை. சொல்லுங்கள். அடுத்து நம்ம முன் ஜென்மம் சொல்றோங்க ஐயா. சரிம்மா. அதுல நம்ம யாருன்னே தெரியாது, நம்ம என்னவா பிறந்தோன்னே தெரியாது. சரி. ஆனா இந்த ஜென்மத்துல அதோட தண்டனையை நம்ம ஏன் அனுபவிக்கணும்? பின்ன நீ செய்ததை யார் அனுபவம்? இப்போ உன் வீடு ஒரு சொத்து வச்சுக்கிறனா நீ யார் பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்துட்டு போவியா? சொல்லுமா. நீ தானே உரிமை கொண்டாடுவ. அது மாதிரி நீ செய்த பாவமும் உனக்கு தான், நீ செய்த புண்ணியமும் உனக்கு தான், வேற யாரும் எடுக்க மாட்டாங்க. அந்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வாழ்க்கை, இந்த பிறப்பில் உனக்கு பிறவி கிடைக்குது. உங்கள் கண் எதிரே பார்க்குறீங்க, ஒரு குருடான் இருக்கிறான், ஒரு நொண்டி இருக்கிறான், உனக்கு நடக்க முடியாதவங்கிறான், ஒருத்தன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான், பல நோயாளிகளை பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் மட்டும் நல்லா இருக்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தினுடைய பலன் இந்த ஜென்மத்தில் நம்ம நிம்மதியாக இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், எந்த உடல் ஊனம் இல்லாமல் வாழறோம். ஆனால் ஏதோ பாவங்கள் பண்ணிவிட்டு அவங்க இப்படி வதையிறாங்க. நம்ம இப்போ இப்படி நல்லா இருக்கிறோம். அப்போ அடுத்த பிரிவில் இன்னும் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த பிரிவில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்களை பண்ணணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், கோவிலுங்களுக்கு கொடுக்கணும், ஆசிரமத்துங்களுக்கு கொடுக்கணும். அப்படின்னு மனம் பக்குவப்பட்டு போச்சுன்னா அடுத்த பிரிவில் இன்னும் சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும். அதை தான் நான் படித்து சொல்லிங்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும். அதனால் வாழ்க்கைன்றது ஒரு வரைமுறைக்குள்ளே வாழணும். இப்படி தான் வாழணுன்றது தான் வாழ்க்கை. எப்படி ஒன்றா வாழலான்றது அது வாழ்க்கை இல்லை, அது மிருகத்தனம். அதனால் வகுத்து வாழுங்க, ஒழுக்கத்தை கடைப்பிடிங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, அது உங்கள் சந்ததிக்கு வழிவகுத்து கொடுக்கும். அதனால் நல்லாயிருக்கும். ஒரு குடும்பத்துல ஒரு சிவன் பக்தர் ஐயா. சரி. அவர் அவர் குடும்பத்தோட சேர்ந்து அன்னதானமும் பண்றாரு. சரி. சிவன் மேல அவ்வளவு ஆர்வமா இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்திலேயே ஒருத்தவங்க ஏதோ ஒரு சினிமா துறையிலயோ இல்ல ஏதோ ஒரு தவறி போயிட்டாங்க. சரி. அவங்க வர இடத்துக்கு இவர் போறது இல்ல, அவங்கள அருவருப்பா பாக்குறது. சரி. அப்ப அது சிவன் பக்தரா இருந்து அந்த மாதிரி ஒரு பொம்பளையோட மனசை கஷ்டப்படுத்தலாம். சிவத்தை பாத்துக்கிறாரு அவரு, பாத்துக்கிறாரா? இல்ல. அப்புறம் பார்க்காத எப்படி சிவன் பக்தர்ன்றாரு? தெரியல. ஒரு மனுஷன் சொல்லுவான் நான் அம்பாள் பக்தருன்னுவான், அம்பாளை பார்த்தது இல்லை. நான் ஒருத்தர் முருக பக்தருன்னுவான், முருகனை பார்த்ததில்லை. ஒருத்தர் சிவபக்தன்வான், சிவத்தை பார்த்ததில்லை. மனசுக்குள்ளோ தானே ஏற்படுத்திக்கிற பக்தி இது. இறைவனால் ஏற்பட்டது இல்லை. அது இறைவனால் ஏற்பட்ட பக்தி எப்பவுமே மாறாது. ஆனால் இது அவர் பார்க்குற சினிமா துறையில் போயிட்டாங்க, இனி அவங்கக்கிட்ட சவகாசம் வச்சுக்க கூடாது அப்படின்னு இவர் நினைக்கிறாருன்னா அவர் ஒழுக்கத்தை விரும்புகிறாருன்னு அர்த்தம். காசு பணத்துக்காக நீ சினிமா துறையில் போனையே தவிர நீ ஒழுக்கத்துக்கு போலியே. பணம் சம்பாதிக்கணும், பேர் வரணும் தான் சினிமா துறையில் போனேன். அதை அவர் சிவபக்தன் விரும்பலை. ஒழுக்கத்தை விரும்பும் போது அவங்கள அவாய்ட் பண்ணுறாரு. இதுதான் அங்கே நடக்குது. இல்லைங்க, சினிமா துறைக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க லைஃப்ல ஏதோ ஒன்று தவறிட்டாங்க. தவறு பண்ணும் போதே தப்பு தானம்மா. அது நம்ம குழந்தை, நம்ம ஒழுக்கமா இருக்கிறோம், நம்ம குழந்தை தப்பு பண்ண ஏத்துக்குமா? சரி, நம்ம குழந்தை தப்பு பண்ணுச்சுன்னு ஒத்துப்போமா? மனம் ஏத்துக்க மாட்டேன். கணவன் இல்ல அப்படின்ற பட்சத்துல அவங்க தவறு பண்ணும்போது அது அவங்களுடைய விருப்பம். அது இவர் ஒதுக்குற. ஆமா, இவர் ஒதுக்கிதான் ஆகணும். இவர் ஒதுக்கலன்னா இவங்க வீட்டுல இன்னும் இவருடைய சன்னதியும் கெடும். இப்போ நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு நல்ல குடும்பமாக இருக்கும். ஒரு பொண்ணு அந்த வீட்டில் எங்கேயோ தவறி போயிருக்கும், காலேஜ் படிக்கும்போதோ ஸ்கூல் படிக்கும்போதோ தவறி போயிருக்கும். ஆனால் அந்த ஒரு பொண்ணை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணை வீட்டில் சேர்த்துக்கின்னா இருக்கிற பிள்ளைங்க அவங்க போகலையா, நான் போகக்கூடாதான்ற கேள்வி வரும். அதனால் அந்த ஒருத்தரை கெடுத்தா 10 பேரையாவது காப்பாற்றலான்ற எண்ணம் வரும். அதனால் தவறி போனவங்க அவங்க விருப்பம் போட்டோம். ஆனால் இருக்கிற குடும்பம் ஒழுக்கமாக வாழட்டும். அது விலைக்கு வாழறது தான் நல்லதை தவிர எனக்கு அதுக்கு மேலே சேர்த்துக்கிறது நல்லதுன்னு தெரியலம்மா. ஏன்னா ஒவ்வொருத்தர் வளர்ந்து
தான் வாழ்க்கையை தான் கடைப்பிடிக்கணும், பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் வந்த பிறகு இன்னொருத்தரோட தயவு தேவையில்லை. இவர் போனால் என்ன போகல என்னன்னா அவங்க வாழாது எப்போ போகிறாங்க, வாழ்வாங்க. அவங்களோட அவங்க வாழட்டும். இவர் சேர்த்துக்காதது தான் நல்லது. சேர்த்தால் இவர் குடும்பமும் கெடும். சரிங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபேமிலியில் வழி வழியாக பேரன் பேத்தி எல்லாருக்கும் வந்து வாழ்க்கையே சரியில்லாமல் போகுது. அதாவது வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்காங்க, ஒய்ஃப் இல்லாமல் இருக்காங்க. அது வந்து நம்ம கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா, முன்னோருங்க செஞ்ச பாவம் தான் இந்த குடும்பமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முன்னோருங்க செஞ்ச பாவத்துக்கு இப்போ கடைசி பரம்பரை வரைக்கும் அவங்கள காப்பாத்துறதுக்கு இவங்க என்னையா பண்ணணும்? இப்போ உங்க தாத்தாது சொத்து இருந்தால் யார் எடுத்துப்பாங்க? பேரன் பேத்தி. அதுதான் அதுவும் எந்த செல்வத்தை தான் பேரன் பேத்தி தான் பிள்ளைங்க தான் மருமவ எடுக்குதோ அதே மாதிரி அவங்களுடைய பாவத்தை இவங்க தான் சுமக்கணும். எனக்கு இது வேணாம் அப்படின்னு விட்டுட்டு இருந்தாலும் அவங்க பாவமும் வேணான்னு விடுவாங்க. சொத்து மட்டும் ஓணும், பாவம் வேணான்னா எப்படி நியாயம்? அதனால் எல்லாம் தொடர்ச்சி ஒரு ரத்தத்திலேருந்து ஊறி வர்றதுக்குள்ளதான். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், பாவம்ன்றது எங்கே உருவாகுதுன்னா விந்துலேருந்து உருவாகுது. அந்த விந்து எதுலேருந்தான் தெளித்து வந்ததோ அது வரைக்கும் அதனுடைய பாவம் தொடர்ச்சியாக தான் இருக்கும். அந்த பாவத்தை அறுக்கணும்னா நீ ஞான வழியில் போய் அந்த விந்துவை மேலே ஏற்றினா அந்த பாவம் அழியும், இல்லைன்னா அழிய வாய்ப்பே கிடையாது. அவங்கவுங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால தானே மும்மலம்னு சொல்கிறோம். மும்மலம் என்ன? தாய் செய்த பாவம், தகப்பன் செய்த பாவம், தான் செய்த பாவம். 3 பாவத்தை ஒரு மனுஷன் தூக்கி திரியிறான். சில பேர் தாயும் தகப்பனும் தங்கமானவங்களா இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க பிறக்கிறத அராஜகம் பண்ணி ஊர்பட்ட பாவத்தை சேர்த்துக்கும். சில பேருக்கு பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கும், தாய் தகப்பன் பாவம் பண்ணிடும், அந்த பாவத்தை தூக்கி இதுங்க சுமக்கும். இதுதான் உலக வாழ்க்கைமா. ஏற்றத்தாழ்வு இருந்தால் தான் உலக வாழ்க்கை, சமம் இருந்தால் உலக வாழ்வாது. இது பேசுறதுக்கு நல்லா இருக்கும், எல்லாம் சமமாக இருக்கணும்ன்ட்டு. இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, உங்களை விட கொஞ்சம் தாழ்ந்தவங்க இருந்தால் தான் ஒரு அம்மா உங்கள் வீட்டில் வந்து வேலை செய்வாங்க, ஊடு பெருக்குவாங்க, சாப்பாடு செய்வாங்க. உங்கள் லெவலுக்கு எந்த வருவாங்களா உங்கள் வீட்டுக்கு? அப்போ உலகம்ன்றது ஏற்றத்தாழ்வு அவசியம். ஏற்றத்தாழ்வு இருந்தால் இரவு பகல் இருக்கிற வரைக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஏற்றத்தாழ்வு இருக்கிற வரைக்கும் தான் உலகம் பிரபஞ்சம் நடக்கும். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமாச்சுன்னு சொன்னால் பிரபஞ்சமே அழிஞ்சிடும். அதுதான் பிரளய காலம்ன்றது. அதனால் இதெல்லாம் இருந்துக்கினே இருக்கும். சொல்லுங்கள், சொல்லு சாமி. சித்தி உள்ள தொடர்பு, ஒற்றுமை இல்லை வேற்றுமை தெரிஞ்சுக்கணும். இது யார் யாருக்கு வரும்? உனக்கு வந்துருமா, எனக்கு வந்துருமா? சித்தி முத்தி புள்ளியாருக்கு தான் வரும். சித்தின்னா ஒரு பொம்பளை, முத்தின்னா ஒரு பொம்பளை. எல்லா சாமியும் நம்ம சாமி இல்லை, 2 பொண்டாட்டி இல்லை. அந்த நிலை அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற அந்த நிலை என்ன? அது சித்தின்னா என்ன நிலை, முத்தின்னா என்ன நிலை? ஒரு செயலுக்காக நீ முயற்சி பண்ணுற, ஒரு செயலுக்காக நீ முயற்சி பண்ணுறப்பா, அந்த செயல் வெற்றி அடைஞ்சா முக்தி. அந்த வெற்றி அடைந்த செயலை நீ தக்க வைக்கிறது சித்தி. புரிஞ்சுதா? இப்போ 1 கோடி ரூபாய் தேடுறதுக்கு நீ தேடின ஒன்றும் இல்லை பிச்சைக்காரன். ஆனால் 1 கோடி ரூபாய் உங்கள் கையில் கிடச்சி போச்சு, அது கிடைச்சது சித்தி. அந்த கிடைச்ச பணத்தை நீ அழிக்காம தக்க வைக்கிற பாரு, அது முக்தி. அப்போ இந்த சித்தியும் முத்தியும் இணைஞ்சதான் உலகத்தில் நடந்துன்னு இருக்குது. அதான் சித்தி முத்தி விநாயகர்னு வாங்கும். 2 பொண்டாட்டிக்கு வச்சுட்டாங்க அது இல்லையா? வேற வேலையே கிடையாது இருந்தாலுங்க. அதனால இதனுடைய செயல்பாடுகள் என்ன? நீ ஒரு செயலை நோக்கி பயணம் பண்ற, அந்த செயலில் வெற்றி அடைந்து சித்தி. அந்த அடைஞ்ச சித்தியை தக்க வைக்கிறது முக்தி. புரிஞ்சுதா? போதுமா? இன்னும் என்ன வச்சுக்கிறேன்? ஒன்னும் இல்லையே, போயினாரு. இந்த பிரம்ம ஞானம்ன்றது வந்து சின்ன பசங்களுக்கு வந்து முடியாதா? வயசான பிறகுதான் பிரம்ம ஞானத்தை அடைய முடியுமா? சின்ன பசங்களாலேயும் முடியாது, வயசானாலும் முடியாது. இடைப்பருவத்தில் முடியும். ஆனால் இடைப்பருவத்தை இவங்க அதில் போகிறதுக்கு மனம் இல்லை. அந்த வாழ்க்கைன்ற பயணம் தெரியறதுக்கு முன்னே அந்த குழந்தைங்கள புகுத்துறாங்க. அதனால் அதை அடைய முடியாது. அதே நேரத்தில் வாழ்க்கைன்ற பயணம் முடிஞ்சு போன பிறகு பிரம்ம ஞானத்துக்கு வராங்க, அதுவும் முடியாது. ஏன்னா உடலில் பலம் வேணும். உடலில் பலம் வேணும்னா விந்து சுரப்பு வேணும். விந்து சுரப்பு இருக்கும்போது அதை அடக்கணும். அப்போ தான் அந்த பிரம்ம ஞானம், பிரம்மம்னா விந்துன்னு அர்த்தம், அந்த விந்துவை மேலேற்ற முடியும். அந்த வயசு விந்து சுரப்பு இல்லாத காலத்திலையும் விந்துவை பற்றி தெரியாத காலத்திலையும் பிரம்ம ஞானத்துக்குள்ளே வரும்போது அதை அடைய முடியாது. ஸோ
ஞான சம்பந்தர் அவர் பிரம்ம ஞானத்தை 8 வயசுலேயே அடைஞ்சார். அது எப்படி அடைஞ்சார் அப்படின்னா, அவர் வந்து பல காலமாக அதில் தொடர்ச்சியாக இருந்து அந்த பிறப்பில் அவர் முடிக்கிறார் அதை. அதனால் அவருக்கு 8 வயசு சாத்தியம். சாதாரண குழந்தைங்களெல்லாம் இட்டுன்னு வந்து பிரம்ம ஞானம் பெறணும்னா அது ஒருபோதும் முடியாது, ஏமாந்து போயிடும் குழந்தைங்க. அதே மாதிரி ரொம்ப வயசான பிறகும் முடியாது. அதிலேயே போகலாமே தவிர அதை அடைய முடியாது. ஏன்னா பிரம்மஞானம் அடையிறது வந்து அவ்வளோ விளையாட்டியான விஷயம் இல்லை, ரொம்ப கடினமான விஷயம். உலக வாழ்வு மாதிரி கிடையாது. அது உடலுக்குள்ளவே உலகத்தில் ஆணும் பெண்ணும் எப்படி புணர்ந்தால் இன்பம் கிடைக்குதோ அதே மாதிரி ஒரு உடலுக்குள்ளேயே ஆணும் பெண்ணும் புணரல் வைக்கணும். அப்படி புணரல் வச்சால் அது இன்பம் கிடைக்கும். அந்த இன்பம் பேரின்பம் அது. அதனால் அகஸ்தியர் ரொம்ப அழகாக சொல்லுவார், உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெழுத்தை உயிரே வாங்கு, பெண்ணின்பால் இந்திரியம் இடும்போதும் அவத்தில் நெல்லு, தின்னும் கைலை மருந்து அதுவே ஆகும், மண்ணுழி காலம் மட்டும் வாழலாம் பாரு, மரளி கையில் அகப்பட மாட்டாயின்வார். இப்போ சாப்பிடும் போதும் அந்த விந்துவை மேலே ஏற்றணும், பொம்பளை கிட்ட போகும்போதும் அந்த விந்துவை மேலே ஏற்றணும். இப்படி பழகணுண்டான்றார். இது பழகி இந்த ஸ்தூல விந்தும் சூட்சம விந்தும் ஒன்றா இணையிறது தான் இன்பம்டான்றார். அந்த இன்பம் வந்து பேரின்பம். அந்த இன்பத்தை அடைஞ்சவனுக்கு இங்கே யமன்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏன்னா அந்த விந்துன்றது இங்கத்தி பொருள் இல்லை, அது கைலாய பொருள்ன்றார். அப்போது அந்த மாதிரி பழக முடியுமா? வயசாகி அவனே உட்கார்ந்த எழுந்து முடியல, என்ன மாதிரி உட்கார்ந்துக்கும் போது அந்த பிரம்மஞானத்தை எப்படி அடைய முடியாது. அதே மாதிரி அது இன்னாதுன்னே தெரியாத காலத்தில் போய் அதை அடையணுன்னா முடியுமா? இப்போ 1ஆம் கிளாஸ் பையனை அனுப்பிச்சு ஒரு கோர்ட்டில் ஒரு குற்றவாளிக்கு வாதாடுவானா? ஏன் முடியாது? குழந்தை தானே முடியணும் இல்லை? அனுபவம் கிடையாது, வயசு கிடையாது. அதே மாதிரி பிரம்மஞானம்ன்றது அவ்வளோ விளையாட்டு இல்லை, கடினமான விஷயம். அதுக்கு ரொம்ப மனம் பக்குவப்படணும், ரொம்ப அனுபவம் வேணும், உலக விஷயத்தை மறக்கணும், உயிர் விஷயத்தை நினைக்கணும். இவ்வளவும் நடந்தால் மட்டுமே பிரம்மஞானம் சாத்தியம். சொல்லுமா. இப்போ போதுமா? விவேகானந்தர் பார்த்தீங்களா? விவேகானந்தர் புக்கெல்லாம் படிப்பாங்க ஐயா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 12 வருஷம் விந்துவை வந்து அடக்கி வச்சுட்டா ஒரு புள்ளி அது வந்து செயல்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அப்படி செயல்படும் போது அந்த பிரம்ம ஞானத்தை நம்ம அடைய முடியுமா? அடைய முடியும். 12 வருஷம் யார் அடக்கிறது? இது அவர் அனுபவிச்சது அவர் சொன்னார். அவர் கல்யாணம் காட்சி பண்ணிக்கல, அதனால அவர் அடங்கினார். கல்யாணம் பண்ணின்னு பொண்டாட்டி புள்ள குட்டி கூட விளையாடுறவன் பிரம்மஞானத்தை அடைய முடியுமா? இது விளையாட்டு விஷயமா பேசுகிற விஷயம். அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. பிரம்மஞானம்ன்றது ரொம்ப கடினமான விஷயம். எவன் மனைவியை கூட வச்சுக்கிறானோ அவனால் ஒருபோதும் பிரம்மஞானம் அடைய முடியாது. ஏன்னா இவன் கட்டுப்பாடாக இருந்தானா இவன் மனைவி இவனை விட்டு போயிடுவா. அதனால் இவன் பலவீனம் ஆகித்தான் ஆகணும். அப்புறம் எங்கே பிரம்மஞானம் அடையிறது? விவேகானந்தர் எழுதினார், விவேகானந்தர் பேசினார்னா அது சிங்கம், அது ஆன்மீக சிங்கம் விவேகானந்தர். அவரை மாதிரிலாம் இன்னொரு வாட்டி ஒரு ஆன்மீகவாதி இங்கே தோன்ற முடியாது பூமியில். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆன்மீகவாதியும் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறான்னா அதுக்கு அடிகோல் விவேகானந்தர் தான். விவேகானந்தர்னு ஒருத்தர் இந்த பூமியில் இப்போ வரலன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஆன்மீகவாதி ஒருத்தன் கூட வெளிநாடு போக முடியாது, சேர்க்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஆன்மீகவாதி அவர் பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிச்சி அந்த 2 விந்துவையும் ஒன்றா இணைச்சார். அதனால்தான் அவர் கபாலமே வெடிச்சது மோட்சத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் சராசரி மனிதனால் அது முடியுமா? இது பேசுகிற விஷயம் இல்லை, இது செய்கிற விஷயம். செய்யறது முடியாது, பேசுறது யார் ஒன்றா பேசலாம். அப்போ வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்க பிரம்மஞானம் ஒன்றும் போதா அடைய முடியாது. சும்மா ஒரு கற்பனையான நான் பிரம்மஞானம் அடைஞ்சிட்டேன், கற்பனையில் இருக்கலாம், நிஜத்தில் இருக்க முடியாது. நிஜத்தில் கணவன் பிரம்மஞானத்தை கடைபிடிச்சான்னா மனைவி இன்னொரு கணவனை தேடின்னு போயிடுவா. இல்லை கணவன் சரியாக இருந்து மனைவி பிரம்மஞானத்தை கடைபிடிச்சான்னா அந்த கணவன் இன்னொரு மனைவியை தேடின்னு போயிடுவான். ஏன்னா 2 பேர் சேர்ந்தது இன்பத்துக்காக, சிற்று இன்பத்துக்காக. 2 பேருக்கு அது தடைப்படும் போது ஒருத்தரை இழந்துருவாங்க. அந்த விந்துவோடைய அந்த அதோட கர்மா தான் நம்மளோட பொறுப்புன்னு சொன்னீங்க. ஆமா. இப்போ எங்க அப்பா அம்மாவோடைய விந்து அந்த மாதிரி தான், அந்த கர்மால தான் நான் அதுவும் இருக்குது. நீ செய்த கர்மாவும் ஏராளமா இருக்குது. நான் உத்தமன் சொல்லிட முடியுமா? ஊருக்கு அப்படி தான் சொல்லுவேன். என்ன மாதிரி உத்தமன் ஊர்லேயே இல்லைன்னு. ஆனால் என்ன மாதிரி அயோக்கியன் யாருமே இருக்க மாட்டான். ஆனால் அதை ஒத்துக்க மாட்டான்.
அதனால் நான் செய்த கர்மங்கள்லாம் என்னை சார்ந்திருக்குது, என் தாய் தகப்பன் செய்த கர்மங்களும் என்கிட்ட இருக்குது. இதை அழிக்கிறதுக்காக தான் இந்த உடல் எடுத்தேன். ஆனால் நான் அழிக்கலை, கூட்டிக்கினேன். இப்போது நான் கூட்டினதுனுடைய விளைவு என்னாகும், என்னுடைய சந்ததிக்கு போவோம். அப்போ அந்த சந்ததியும் அந்த கர்மாவை தூக்கி தெரிய வேண்டியது தான். அதனால் அந்த தாய் தகப்பன் அந்த கர்மத்தை அழிச்சு தர்மத்தில் இறங்கினான்னா தான் பிள்ளைங்களுக்கு வராது. அதுக்கு தான் சொன்னான், மாதா செய்தது மக்களுக்குன்னா. சுயம்பு பத்தி பேசுனீங்கல்ல, அப்ப தஞ்சாவூர்ல வந்து நந்தி வந்து வளர்ந்துட்டே இருக்குன்னு சொல்றேன், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அது வந்து டெய்லி அது கூட உட்காந்து ஒரு நாளைக்கு அளவு எடுத்துட்டு மறுநாள் உட்காந்து சொல்லி வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏமாத்தலுக்கெல்லாம் நான் போறது இல்லைம்மா. நந்தி வளர்ந்துருந்தா 1100 வருஷம் ஆச்சு அந்த கோயில் கட்டி. ராஜராஜ சோழன் 1100 வருஷத்துக்கு முன்னே அந்த கோயிலை கட்டினான். ராஜராஜ சோழன் செத்து ராஜேந்திர சோழன் வந்து அதுக்கப்புறம் 1000 சோழன் வந்துட்டான். ஆனால் அந்த நந்தி அங்கேயே தான் இருக்குது, வளர்ந்துருந்துன்னு வச்சு அந்த டாப் இட்சின்னு போயிட்டுருக்கோம். இந்த ஏமாத்தலுக்கெல்லாம் நான் ஆள் இல்லை. சரிங்க. இப்போ ஒரு பெண்ணை வந்து தெய்வமா வழிபடுறாங்க, வழிபடணும். கர்ப்பகிரக அதே மாதிரி பெண்ணும் தெய்வமாக வழிபடுற மாதிரியும் நடந்துக்கணும். அதுதான் மற்றவங்க பெண்ணை தெய்வமாக வழிபடுறது பெரிய விஷயமே கிடையாது. தெய்வமாக வழிபடுற அளவுக்கு பெண்ணும் நடந்துக்கணும். பேய் மாதிரி போயிடக்கூடாது. பேய் மாதிரி போனால் பெண்ணுன்றது போய் பேய் ஆகிடும். அது அதனால் ஒரு பெண்ணை பார்த்த உடனே அடுத்தவனுக்கு மனசில் காமம் தோணக்கூடாது, பக்தி தோணணும். அந்த மாதிரியான அவங்களுடைய உடல் அமைப்பு, அவங்களுடைய தோற்றம் இதெல்லாம் மாற்றிக்கின்னு போகணும். நம்ம வெளியே போகிறோம், நம்மளை பார்க்கும்போது மற்றவங்க அசிங்கமாக நினைக்கக்கூடாதுன்ற எண்ணத்தோடு வெளியே வந்தால் மற்றவன் பக்தியாக பார்ப்பான். வெளியே வரும்போது நான் பிசாசு மாதிரி வந்தேன்னா அவன் பேய் மாதிரி ஆக்கிடுவான். ஏன் சாமி அப்படி தானே?